காதலர்கள்னு நான் அதை ஒத்துக்க மாட்டேன். காதலர்கள்ன்றத ஒரு ஆண் பெண் அவங்கக்கிட்ட ஒழுக்கம் இல்லை. இங்கே தனி மனித ஒழுக்கம் இல்லைன்றது தான் முதல் பேஸ். காதலி இருந்தாங்க, காதலனை விரட்டி விட்டுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலியல் வந்து வன்புணர்வு செஞ்சாங்க. இந்த மாதிரி செய்தி ஏற்கனவே வந்திருக்கு. இந்த பொண்ணே வந்து புகார் தராமல் இருந்திருந்தா இன்னும் தொடர்ச்சியாக தானே நடந்திருக்குன்றது இருக்குல்ல. அதனால் இங்கே யாருக்கும் நம்ம முட்டு கொடுக்கல சார். ஆனால் அடிப்படையில் நான் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கம் தவறாங்கன்னா முதல்ல அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். பார்க்கில் நான் சொல்கிறேன், இங்கே அண்ணா நகர் டவர் பார்க் இருக்குல்ல, சென்னையில் இருக்கு, ஒரு மாலை நேரத்தில் பப்ளிக்காக வந்து ஒரு ஆணும் பெண்ணும், அது நண்பர்களாவோ காதலர்களோ கர்மம், மடியில் படுத்துக்கிறதும் அப்படியே முத்தங்கள் பரிமாறுறதும் நம்ம பார்க்குறதும் நம்ம செய்கிறோம். இதுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல் தினவை தீர்த்துக்கிறதுக்கு அந்த பீச்சில் போய் உட்காந்துட்டு முக்காடு போட்டு இது மாதிரி பண்ணாங்கல்ல, கிட்ட போய் போலீஸ் கூட கேட்க முடியாது சார். பைக்கில் உட்காந்துருக்கிற பொண்ணுங்களை பாருங்கள், எதுக்கு மூஞ்ச மூடணும், முகத்தை எதுக்கு மூடணும்? பல பெண்கள் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கேட்டால் சன்லைட் வந்து பிடிச்சி கருப்பா, நீ ஏற்கனவே அங்கே வந்து என்ன கலரோ அதான் இருக்க போகுது. என்றைக்கு வந்து வாத்தியார்கிட்ட கையில் குச்சி வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துட்டோமோ, ஒழுக்கம் பேரண்ட்ஸ்கிட்டையும் ஒழுக்கம் வந்து சொல்லித்தர இடத்துல பேரண்ட்ஸும் கிடையாது. எந்த பிள்ளைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பிள்ளைங்களுக்குள்ள ஒரே ஒரு என்னன்னு கேட்டால் 2 லட்ச ரூபா பைக் வாங்கி கொடுத்தோன்னா அவன் நல்லா அப்பேன், இல்லைனா மோசமான அப்பேன். இதுதான் இன்றைக்கி ப்ராக்டிக்கல். கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளேயே வந்து ஒரு நபர், ஞானசேகர்ன்ற ஒரு நபர், அதாவது அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு 500 மீட்டர், ஒரு 1/2 கிலோமீட்டரில் தள்ளுவண்டி கடையில் பிரியாணி போடுற ஒரு நபர். அவருக்கு குற்ற பின்னணிலாம் இருக்குது, 15 கேஸ்லாம் இருக்குது. 2011 இதே மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு பெண்ணை பாலியல் சிண்டல் பண்ண வழக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை தரப்பில். அதே நபர் ரொம்ப துணிகரமாக உள்ளே வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு. பாலியல் ரீதியாக அந்த பொண்ணை ஆண் நண்பர் கூட வந்த பொண்ணை வந்து ஆண் நண்பரை விரட்டி அடிச்சுட்டு பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே நீங்கள் போயிருப்பீங்க, எவ்வளோ செக்யூரிட்டியோட அங்கே நம்ம ஒரு இதுவாக போகிறோம், இவ்வளோ செக்கிங் இருக்குது, இதுவாக பாதுகாப்பாக போகக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், அதுவும் ஒரு இப்போ பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகத்துக்குள்ளே இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறத எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த குற்றம் வந்து எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, யார் பிடிபட்டாங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அடிப்படையான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த சம்பவத்துக்கு அடிப்படை காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த காதலர்கள் தனியாக போனது. தனி மனித ஒழுக்கம் இல்லை. என்ன எதிர்ப்பு வந்தாலும் நான் இதை பதிவு பண்ணுறேன் சார். எப்படின்னா இருக்கட்டும், ஒரு எப்படி வேணாலும் சொல்லலாம். என்னன்னு கேட்டால் அங்கே போகக்கூடாதா, அங்கே இருக்கக்கூடாதா, அவன் எப்படி வந்தான், இவன் எப்படி போட்டோ எடுத்தான், இதுக்கு நம்ம வந்து போலீஸ் தான் பண்ணிச்சு, 15 கேஸ் இருக்கு அவன் மேலே, அப்படி இருக்காது. இது எல்லாமே இருக்கட்டும் சார். அடிப்படை இதுதான். அடிப்படையில் கோளாறுங்க என்னென்னா ஒழுக்கம் இல்லை. படிக்க போன இடத்துல ஒழுக்கம் இல்லை. யாருக்கு வேணாலும் இருக்கட்டும். இந்த சைடில் இருக்கிற அந்த சொல்கிறீங்களா நீங்கள்லாம் காதலர்கள்னு, நான் அதை ஒத்துக்க மாட்டேன். காதலர்கள்ன்றத ஒரு ஆண் பெண் அவங்கக்கிட்ட ஒழுக்கம் இல்லை. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டையும் வந்து ஒழுக்கம் இல்லை. அடிப்படையில் இங்கே தனி மனித ஒழுக்கம் இல்லைன்றது தான் முதல் பேஸ். இந்த அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரும். அடிப்படையில் ஒழுக்கம் இல்லை. அந்த ஒழுக்கம் பறிபோனதுக்கு யார் காரணம்? கண்டிப்பாக சொல்லுவேன், ஒரு தனி மனுஷனுக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கம் தவறாங்கன்னா முதல்ல அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். ஃபஸ்ட்டு குற்றவாளிகள் அவங்க தான். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் ஆசிரியர் போயிடலாம், அதுக்கப்புறம் அவங்க எந்த நிறுவனத்தில் இருக்கிறாங்க அந்த நிறுவனத்துக்கு போயிடலாம், அதெல்லாம் அப்புறம்தான். அந்த இடத்துல இப்போ வந்து இந்த சம்பவம் நடக்குது. எங்கே நடக்குது? சாலையில் நடக்குதா? சாலையில், ரோட்டில் போகிற சாலையில் நடந்ததா? அது இல்லை. ஒரு பொது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் பிளேஸ்னால் பஸ் ஸ்டாண்டில் நடக்குதா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கேம்பஸ், ஒரு பார்வைக்கு மக்கள் பார்வையிலிருந்து அப்பாற்பட்டு ஒரு பகுதி, அது எங்கன்னா இருக்கட்டும், அது அந்த கேம்பஸ் உள்ளனா இருக்கட்டும் இல்லை எங்கன்னா இருக்கட்டும், மக்கள் பார்வையிலிருந்து ஒரு பொது இடம்னு சொல்லால் வந்து அரசுக்கு சொந்தமான இடம் வந்தால் கூட சரி, ஆனால் ஒரு பொதுமக்கள் பார்வையில் இருந்து ஒரு ஒதுக்கப்புறமான ஒரு இடம், அங்கே இது நடக்குதுன்னா கடந்த காலத்தில் பல சம்பவங்களும் உங்களுக்கு தெரியும். இங்கே இல்லை, டெல்லியில் எங்கே பல இடங்களில் வந்து காதலின்னு சொல்லுவாங்க, அவரை காதலனை விரட்டி விட்டுட்டு அவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் இது மாதிரிலாம் நடந்ததுன்னா கடந்த காலத்தில் பல சம்பவங்கள் இது மாதிரி நடந்திருக்கு. இது புதுசு இல்லை. அப்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது அது ஒரு பாடம் எல்லாருக்கும். எங்கேயோ அது 10 வருஷம் முன்னாடி நடக்கட்டும், 5 வருஷம் முன்னாடி நடக்கட்டும், ஒரு சம்பவம் இது மாதிரி நடக்காத சம்பவம்னா இது மாதிரி நடந்திருக்கு. காதலி இருந்தாங்க, காதலனை விரட்டி விட்டுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலியல் வந்து வன்புணர்வு செஞ்சாங்க, இது மாதிரி செய்தி ஏற்கனவே வந்திருக்கு. அப்போது ஒரு சம்பவம் வந்திருக்குன்னு கேட்டால் அந்த மாதிரியான சம்பவம் மீண்டும் மீண்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் அப்போ அந்த இது இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான என்ன சொல்கிறது, அந்த மாதிரி சம்பவம் ஏற்படுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கூடாது.
அதாவது தனிமையில் இங்கே தனிமையில் போய் இருக்கிறது, ரெண்டு பேரும் வந்து இங்கே எல்லாத்துக்கும் இந்த காதலன் காதலின்னு சொல்கிறீங்களா, அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். காதலன் காதலிக்கு வந்து தனிமை தேவையே இல்லை சார். ரெண்டு பேரும் தனியாக வந்து இருக்கணும், ப்ரைவசி இருக்கணும்னு அவசியமே இல்லை. ப்ரைவசி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணலாம், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கூட உட்காந்து பேசலாம். அப்படி வளர்ந்த காதல், ஏராளமான காதல் இருக்குது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் போய் உட்காந்து ஒரு ப்ரைவசி வேணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு முக்காடு போட்டு உட்காந்துக்கிறத நிறைய பார்க்குறோம். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் சார் ப்ரைவசி வந்து இங்கே ஒரு காதலன் காதலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படியான ஒரு தனிமையெல்லாம் இருக்கணும் அவசியமே இல்லை. ஆமாம், நீங்கள் வந்து பலபடி இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயத்த எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அண்ணாமலையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறாங்க சார். அவங்கெல்லாம் ஒரு அரசியலுக்கு அவங்களுக்கு ஒரு அஜெண்டா தான். இங்கே அடிப்படை பிரச்சனையை நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது உள்ள எதற்கு ஒரு மாணவன் மாணவி இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய, அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, கன்னியாகுமரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க பேரண்ட்ஸ் படிக்கட்டும்னு சொல்லி. ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற ஒரு பெண், அப்புறமா ஒரு 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் காதலன் சொல்கிறாங்க. அவரை குறிப்பிடும் போதே மாணவன் குறிப்பிட்றதில்ல, காதலன் தான் தொலைக்காட்சியில் குறிப்பிட்றாங்க. அதுதான் அங்கதான் நான் அப்ஜெக்ட் பண்ணுறேன். அங்கே தான் அப்ஜெக்ட் பண்ணுறேன். காதல்னா அது வேறடா. காதல்னா அது வேற. நீங்கள் மறுபடியும் வந்து காதலை வந்து கொச்சப்படுத்தவே கூடாது. அங்கே ஒரு ஆண் பெண் அவ்வளோதான். அதுக்கு அவங்க எதுக்காக போனாங்க, அவங்க என்ன அவங்க பண்ணாங்கன்றதெல்லாம் வேறு. ஆனால் வந்து ஒரு மக்கள்கிட்ட இருந்து பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம். பேசணுன்னா ஃபோன்லேயே பேசியிருக்கலாம். அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அவ்வளோ ப்ரைவசி ஒதுக்குப்புறமான இடத்துக்கு எதுக்குப்பா போகிறீங்க? ஒரு முதல் கேள்வி. முதல்ல பாதுகாப்பு இங்கே இருக்குது சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதை சொன்னால் உடனே போலீஸை சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. இங்கே வந்து 8 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 8 கோடி பேருக்கும் தனித்தனியாக ஒரு நபருக்கும் வந்து பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு போலீஸ் கிடையாதுங்க நம்மக்கிட்ட. ஃபஸ்ட்டு வந்து இது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு கேம்பஸ்குள்ளே இது ரைட் தப்பு பண்ணியிருக்காங்க. கேம்பஸ்குள்ளே இருங்க. கேம்பஸ்குள்ளே கூட நான் சொல்கிறேன். கேம்பஸ்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா வந்து தினம் வந்து ஒரு பெரிய இப்போ இப்போ ஹைகோர்ட்லேயே நம்ம பார்க்குறோம், வாசலில் அவ்வளோ போலீஸ் குவிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் வந்து குற்றம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுங்களை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் தான் சொல்லிருக்கிறேன், இங்கே கேம்பஸ்குள்ளே கூட நீங்கள் பார்வைக்கு மறைவாக ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதை என்ன செய்ய முடியும் நீங்கள் சொல்லுங்கள். பார்வைக்கு மறைவில் நடக்குது. அந்த பார்வைக்கு மறைவான ஒரு இடத்துல ஒரு புதருக்குள்ளே ஒரு காட்டுப்பகுதியில் வனப்பகுதியில் இவங்க 2 பேர் வந்து எதுக்காக அங்கே போகணும்னு கேட்குறேன் நான். உங்களுக்கு நம்ம தானே சார் உறுதி பண்ணணும் சார். நம்ம உறுதி பண்ணணும். நம்ம தான் ஒரு சாலையில் போகிறோம், நம்ம தனியாகவே போகிறோம்னு வச்சுக்கோங்க சார். எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறோம், பைக்கில் போகிறோம், பைபாஸில் போயிட்டோம்னா நமக்கு சேஃபு. அதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு பாதை இங்கே இருக்குது, இந்த ஒரு குறுக்கு பாதையில் போகணும்னு கேட்டால் நம்ம கையில் இருக்கிற வாட்சோ செல்லோ அது எது வேணாலும் பிடிங்கின்னு போயிடலாம். குறுக்கு வந்தாங்க பாதுகாப்பு இல்லைன்றது நம்மளே உணர்வோம். ஒரு பாதையில் போகும்போதே நம்ம உணர்வோம், இந்த பாதையில் போனால் நம்ம பாதுகாப்பு இல்லை, ஆள் அறவுமே இல்லை, சுத்தமாக இல்லை. திடீர்னு ஆனால் குறுக்க உள்ளே வந்து எவனா பிடின்னு போனால் கையில் இருக்கிற பணத்தையோ இல்லை பர்ஸையோ பிடின்னு போயிட்டால் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் போய் சொல்ல முடியுமா இந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இங்கே நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு. பொதுவான ஒரு பாதுகாப்புன்றது வேறு. அது போலீஸ் ரோந்து போகிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், இந்த சாலை எங்கே இருக்குது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி? நான் கேட்குறேன், முழுக்க வந்து காவல்துறை அதிகாரிகள் பயணிக்கிற பகுதி தான். ஆனால் அங்கேருந்து நீங்கள் வந்து மக்களுடைய பார்வைக்கும் அந்த நிர்வாகத்தோட பார்வைக்கும் அப்பாற்பட்டு போயிருக்கிற இடத்துல நீங்கள் அப்படியே முதல்ல நீங்கள் குறை சொன்னாலும் யாரை சொல்ல வேண்டியது வரும்? அந்த நிர்வாகம் தான், அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட நிர்வாகத்தை நம்ம சொல்ல வேண்டியது வரும். பொறுப்பாக நான் சொல்கிறது நான் கேட்டால் அவன் குற்றவாளினா வந்து எப்படி இருந்தாலும் பிடிச்சிருவாங்க சார். இங்கே நான் சொல்கிறேன், தமிழ்நாடு போலீஸ்கிட்ட அவன் என்ன எப்படிப்பட்டாலும் பிடிச்சிருவாங்க. இப்போ நம்ம பிடிக்கலாம் சொல்லலாம், இபிஎஸ் சொல்லிட்டாரு, இது வரைக்கும் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லலாம். சம்பவம் நடக்குது, அந்த நடந்த அடுத்த வந்து சில மணி நேரங்களில் வந்து அவங்க வந்து புலனாய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரியான வந்து ஒரு ப்ரைவசி என்ன சார்? நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு பார்க்கில் போய் பாருங்கள். பார்க்கில் நீங்கள் எந்த பார்க் வேணாலும் எடுத்துங்க. பார்க்கில் பட்ட பகலில் நீங்கள் பொது இடத்துல நீங்கள் வந்து காதலர்களாக இருங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களாக இருங்க, சரிங்களா? யாரும் இங்கே கொச்சப்படுத்தலை. நீங்கள் உட்காந்து பேசுகிறதோ தப்பே இல்லை, மனசோட மனம் விட்டு பேசுகிறதையும் தப்பு இல்லை. யாரும் இங்கே வந்து தடையாக இருக்க போகிறதே இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஆனால் பார்க்கில் நான் சொல்கிறேன், இங்கே அண்ணா நகர் டவர் பார்க் இருக்குல்ல, சென்னையில் இருக்கிற அந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விஐபிகள் வராங்க, எல்லா துறையில் இருக்கிற அதிகாரிகள் வராங்க, வந்து பார்க்கில் வந்து நடைபெறும் போகிறாங்க. ஒரு மாலை நேரத்தில் பப்ளிக்காக வந்து ஒரு ஆணும் பெண்ணும், அது நண்பர்களாவோ காதலர்களோ கர்மம், ஆனால் வந்து அவங்க பண்ணுற அந்த அட்டகாசங்கள் இருக்குல்ல, கொஞ்சம் கூட குறைஞ்சபட்சம் கேட்டினா இங்கே வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வரலாம், அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க வரலாம், சித்தப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வரலாம், அந்த மாதிரி வந்து உணர்வே இல்லாமல் 2 பேரும் அவ்வளோ மோசமாக வந்து பொது இடத்துல சிறுவர்கள் வராங்க, பெரியவங்க வராங்க, விஐபிகள் வராங்க, சாதாரண மக்கள் எல்லாரும்
அங்கேயே வந்து பப்ளிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மடியில் படுத்துக்கிறதும் அப்படியே முத்தங்கள் பரிமாறுறதும் நம்ம பார்க்குறதும் நம்ம செய்கிறோம். அதை யாரும் வந்து தவறுன்ற சொல்லலை. அப்போது ஒரு பொது இடத்துல இப்படி நடந்தக்கூடிய நபர்கள் இது மாதிரி வந்து ஒரு அரவமற்ற வந்து ஒரு பகுதியில் எப்படி நடந்துப்பாங்க? ஸோ அப்படி வந்து அரவமற்ற பகுதியில் போயிட்டால் அதுக்காக இப்படி பண்ணணுமான்னு கிடையாது. இங்கே நிர்பயா கேஸு நமக்கு பார்க்குறோம் சார். வேலை முடிச்சுட்டு போகிற பொண்ணையே வந்து எப்படி பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு வரவங்க அதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடி கம்பெனியில் வேலை முடிச்சுட்டு போகிற பொண்ணை வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு பாடங்களாக இருக்குதுல்ல சார். இங்கே எல்லா சம்பவங்களும் இங்கே வந்து இது ஒன்றும் கதை ஒன்றும் இல்லையே. இது ஒன்றும் வந்து இல்லை, இந்த ஞானசேகர் என்ற நபர் உள்ளே வந்தது எப்படி? அதுதான் பாதுகாப்பு குறைபாடு. அது நிச்சயம் அதுதான் நான் சொல்கிறேன் சார். இங்கே நான் தான் சொல்கிறேன், பல பகுதிகள் இருக்குது, சென்னையிலே இருக்குது, பல பகுதிகள் ஒரு கேம்பஸ் சார், ஒரு அதுதான் சார் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள். நீங்கள் என்ன தான் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னீங்க பல இடங்கள் இருக்குது சார், பராமரிக்க முடியாத பல இடங்கள் இருக்குது. அந்த வளாகத்துக்குள்ளேயே இருக்குது. பாதுகாப்பு குறைபாடு ஒரு சமூகம். இங்கே யாரும் வந்து போலீஸ்க்கு முட்டுலாம் கொடுக்கல, ஆனால் ப்ராக்டிக்கல் பேசி ஆகணும்ல. நீங்கள் ஒரு சம்பவம் நடக்கிறதுனா வந்து அண்ணாமலை பேசுகிறாருன்னு நம்ம பேச முடியாது சார். அண்ணாமலை பேசுகிறாரு, இபிஎஸ் பேசுகிறாருன்னு கிடையாது. அவங்களாம் அரசியல் அஜெண்டா இல்லை, இது ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்துப்பாங்க. யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க, டிஎம்கே ஆப்போசிஷனாக இருந்தாலும் பண்ணும். இது ப்ராக்டிக்கல் தானே இது. இப்போ இபிஎஸ் கவர்மெண்ட்டில் இப்படி நடக்குதுன்னா டிஎம்கே என்ன செய்வாங்க? அது வேறு. ஆனால் நாம் இங்கே வந்து ஒரு பொறுப்பான நபராக உட்காந்து பேசுகிறோம், ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருந்து பேசுகிறோம். அதாவது இப்போ இந்த குறிப்பிட்ட மாணவி கம்ப்ளைண்ட் பண்ண மாணவர் இதில் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்லை, இந்த பிடிபட்ட ஞானசேகர்ன்ற நபர் வந்து பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்குது. அவருக்கு நிறைய பேர் இங்கே இந்த மாதிரி வருவாங்க, நான் வீடியோ எடுத்து மிரட்டியிருக்கேன்ற மாதிரி சொல்லி ஒரு சம்பவம். அப்போது அங்கே வந்து இது தொடர்கதையாகவே இருந்திருக்கு. அதுதான் சார் முதல்ல நான் சொல்கிறேன் கேட்டேன். இப்போ 15 வழக்குகள் இருக்குது, இப்போ தானே தெரியுது. அப்போ அந்த 15 வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து என்ன மாதிரியான வழக்குன்னு தெரியல, இதே மாதிரியான வழக்கா எப்படி அதுவும் ஒன்று இருக்குது. 2011 வழிப்பறி வழக்கு. அதுதான் சார். இப்போ இந்த மாதிரியான பாலியல், இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் இந்த மாதிரியான வந்து ஒரு பாலியல் ரீதியான குற்றம் புரிந்தவரான்னு பார்க்கணும். குற்ற நடவடிக்கை உள்ளவங்க பலரும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான குற்றங்கள் அவர் ஈடுபட்டு ஒரு ஹேபிச்சுவலாகவே இதை பண்ணுறவர் ஏற்கனவே அப்போ நிச்சயமாக 2011 இருக்குன்னு கேட்டால் அப்போ ஒரு கண்காணிப்பில் வச்சுருக்கணும். அது வந்து அப்படி கண்காணிப்பு இல்லைன்னா அது வந்து குறைபாடு தான். ஆனால் வேற ஒரு குற்றங்கள் ஏதாவது செஞ்சு இந்த நபர் வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக வழக்குகளை சந்திக்கிறவங்க அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் வந்து நீங்கள் வந்து கண்காணிக்க தவறு. ஆனால் இதே மாதிரியான குற்றத்தை இதே அண்ணா யூனிவர்சிட்டியிலே வந்து இந்த மாதிரி ஒரு குற்றத்தை செஞ்சவராக இருந்து அது வந்து இப்போ வந்து புகார் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர் கண்காணிக்காமல் விட்டது வந்து கேட்டால் காவல்துறை குறைன்னு சொல்லலாம். காவல்துறையோட குறை, அந்த பல்கலைக்கழகத்தோட நிர்வாகத்திலையும் சொல்கிறேன் சார். அதை தாண்டி நான் சொல்லுவேன் சார், அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து நல்ல வயதில் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைகள்னா எவ்வளோ அறிவு இருக்கணும். அதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்தாதான் அங்கே நீங்கள் வந்து ஒரு இந்த இடத்துல வந்து நீங்கள் மனசில் நினைக்கணும்னு கேட்டால் இது ஒரு பாதுகாப்பற்ற பகுதியாக நம்ம உணரணும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பயணிக்கிறது ஒரு சாலையிலேயே நம்ம போகிறோம் சார், ஒரு லாங் ஜேர்னி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், முந்தினத்தை பாருங்கள், 3 பேர் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு 3 பேர் வந்து இங்கேருந்து உடுமலைக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையில் வந்து 3 பேர் இறந்துருக்காங்க. அடிப்படை என்ன? இந்த பிள்ளைகளுக்கு பின்னாடிலாம் வந்து பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல. ஒரு பிள்ளையோட வந்து பார்த்தீங்கன்னா அவனோட எங்கே போகிறான்றதை நீங்கள் சார் இன்றைக்கி அதுவும் நான் சொல்கிறேன், ஒரு பீரியட்லலாம் இந்த கைபேசிலாம் இல்லாத காலகட்டத்தில் அப்போ லேண்ட்லைன் கூட எல்லார் வீட்லேயும் கிடையாது. அப்போல்லாம் அந்த டைம்லலாம் பாதுகாப்பாக இருந்தாங்க. இப்போ ஒரு பையன் என் பிள்ளை எங்கே போகிறான்றதையோ ஒரு பொண்ணு எங்கே போகிறான்றதையோ வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஈஸியாக கண்காணிக்க முடியும், அவ்வளோ வசதிகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொன்னால் அந்த மாதிரியான வந்து ஒரு கண்காணிப்பில் இல்லை. அதிகாலையில் 4 மணிக்கு வந்து சென்னையில் ஒரு இடம் இருக்குது, அதிகாலை 4 மணிக்கு பிரியாணி கிடைக்கும். 4 மணிக்கு எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு பிரியாணி கிடைக்கும் சென்னையில் ஒரு பகுதியில். போய் பாருங்கள், அங்கே எப்படிப்பட்ட வந்து நபர்கள் வராங்கன்றதை முடிவு பண்ணிக்கலாம். எப்படி அவ்வளோ காலையில் அனுப்புகிறாங்க, ஏதோ நீங்கள் ஐடி ஸ்டூடெண்ட்னு சொல்லி நீங்கள் சமாளிச்சிடாதீங்க. வரக்கூடியவங்களே வீட்டில் எப்படி அவ்வளோ காலையில் அதிகாலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜோடியாக வர முடியுது? பேரண்ட்ஸ்கிட்ட கோளாறு, அடிப்படையில் பேரண்ட்ஸ்கிட்டே கோளாறு இருக்குது. அதுதான் நிர்வாகத்தில் வந்து நிச்சயமாக வந்து குறைபாடுகள் இல்லாமலாம் இருக்காது. ஒரு ஹேபிச்சுவல் வந்து ஒரு கிரிமினல் இருக்கிறான்னு சொன்னால் அப்போ அவனை வந்து கண்காணிக்காமல் விட்டுட்டாங்கன்றதில் வேணால் அதை வந்து சொல்லலாம். அதை தாண்டி இன்னும் சிலது இருக்குன்னா இங்கே எல்லாமே சம்பவம் நடந்த பிறகு தான் நம்ம இது சரியில்லை அது சரியில்லை இது சொல்லுவோம். இப்போ அந்த எந்த வழியில் அவன் போனான், எப்படி அது வந்து அந்த வளாகத்துக்குள்ளே அவனால் போக முடியுது, இதை எப்படி வந்து இவன் தொடர்ச்சியாக பண்ணான், இந்த பொண்ணே வந்து புகார் தராமல் இருந்திருந்தா இன்னும் தொடர்ச்சியாக தானே நடந்திருக்குன்றது இருக்குல்ல. அதனால் இங்கே யாருக்கும் நம்ம முட்டு கொடுக்கல சார். ஆனால் அடிப்படையில் நான் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா
இந்த மாதிரி வந்து ஒரு குற்ற சம்பவத்தை வந்து நடக்கிறது ஒன்று, அது நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுன்னு இருக்குல்ல. நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இப்படி கூட நம்ம சொல்ல முடியும். ஏன் இவ்வளோ வந்து வானாந்தரமான பகுதியை இவங்க வந்து வச்சுருந்தாங்க, ஏன் வந்து ஒரு அது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக ஏன் மாற்றலை சொல்லுவாங்க. சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரயில்வே ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட பகுதியை சொல்லுவாங்க, ப்ராஹிபிட்டட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பகுதியாக வந்து இதை வந்து வனப்பகுதியை மட்டுமே ஒரு வேலியிட்டு அந்த பக்கத்தில் யாரும் போகாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கலாம். இது நிர்வாகத்தில் இருக்க கோளாறு தானே. அந்த அண்ணா யூனிவர்சிட்டிலே வந்து கேட்டிங்கன்னா இந்த பகுதியை வந்து பாதுகாக்கணும், இந்த இடத்துல இங்கே வந்து இதை தாண்டி இந்த எல்லையை தாண்டி யாரும் போக முடியாது. இதே நீங்கள் வந்து ஒரு டிஃபென்ஸ் ஏரியாவில் நீங்கள் போக முடியுமா? முடியாது. அங்கே வனப்பகுதியே இருந்தால் கூட நீங்கள் போக முடியுமா? அங்கே போக முடியாது. இந்த எல்லையை தாண்டி போக முடியாதுன்னு ஒன்று இருக்கும். இது வரைக்கும் தான் நீங்கள் போக முடியும், இதுக்கு மேலே நீங்கள் பயணிக்க முடியாதுன்னு இருக்குது. மீறி போனால் ஆமாம். இப்போ பாருங்க வந்து கேட்டால் கடலூரில் பீச்சில் வந்து அடிச்சுக்கிறானுங்க. அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி வந்து அங்கே பெண்கள் கூட்டு வந்து உட்காரறதுல அங்கே ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இப்போ பாருங்கள், 2 தரப்பில் மோதல்னு சொல்லி போடுறாங்க. கடற்கரையில் பார்க்குறோம் சார், கடற்கரை சார் இங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஒரு பொது இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்துமீறி சில பேர் நடந்துக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் காதலர்கள் நான் ஒத்துக்க மாட்டேன், காதல் கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் அத்துமீறி நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொது இடத்துல நடக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்சு காதலர்கள் வந்து கல்யாணம் வரைக்கும் போகிறவங்க வந்து கண்டிப்பாக இப்படி வந்து ஒரு இடத்த பயன்படுத்திக்க மாட்டாங்க. நான் என்னுடைய நம்பிக்கை அது ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல் தினவை தீர்த்துக்கிறதுக்கு அந்த பீச்சில் போய் உட்காந்துட்டு முக்காடு போட்டு இது மாதிரி பண்ணாங்களே, கிட்ட போய் போலீஸ் கூட கேட்க முடியாது சார். ஏன் சொல்லுங்கள்? சாதாரண கான்ஸ்டபிள் லெவலில் கூட போயிட்டு நீங்கள் யார் என்னன்னு சொல்லி கேட்க முடியாது. ஏன் சொல்லுங்கள்? தெரியல. சில நேரங்களில் விஐபி பிள்ளைங்களாக இருக்கும், அந்த சிக்கல் இருக்குது. அதில் இருக்குது சார். விஐபி பல விஐபி இருக்கிறாங்கல்ல, இங்கே பல துறைகளில் விஐபி இருக்கிறாங்க, அரசியல் கட்சிக்கு நெருக்கமானவங்க இருப்பாங்க. எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அல்லது லிங்கில் இருப்பாங்க, அவனுக்கு வேண்டப்பட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிங்கில் இருப்பான். கிட்ட போய் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண 2 பொறுக்கிகளை பார்த்தோம்ல அந்த பீச்சில் நடந்ததா இல்லையா? இத்தனைக்கும் வந்து 7.5 வயசு 2த்துக்குமே பார்த்தோமா இல்லையா? அதுதான் அந்த மாதிரி கேட்டால் இந்த மாதிரி ஒரு கப்பல்ஸை போய் கேட்கக்கூட முடியாது சார். போயிட்டு வந்து போயிட்டு கேட்டால் ப்ரைவசின்னுவான். இதுக்கும் வந்து கொடி பிடிக்கிறதுக்கு வருவாங்க. கேட்டோம் காதலர்கள் சுதந்திரமாகவே இருக்க முடியல. ஆமாம், அதெல்லாம் நடக்குது இல்லை இங்கே. அதனால தான் நான் முதல்ல ஆரம்பித்த இடத்துல வரேன். இப்போ வந்து இவனை வந்து மறுபடியும் இவனை கேஸை போடுறாங்க, இவன் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க, இது நடக்குது சார். ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்கிறதுக்கு முதல்ல அடிப்படை தேவையானது என்னன்னு கேட்டால் பேரண்ட்ஸ் வந்து கண்காணிக்கணுன்ற பிள்ளைகளை. படிக்கிற வரைக்கும் அவன் ஸ்டூடெண்ட் தானே சார். ஆமாம், படிப்பு முடிக்கிற வரைக்கும் ஸ்டூடெண்ட் தான். நம்ம காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையான காதலர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் உடனே என்ன சொல்லிடாதீங்க, பொதுவாக சொல்கிறேன். என்னென்னு கேட்டால் 2 தரப்புலையும் வந்து ஒரு சினிமாவுக்கு போகிறதுன்றது பெரிய விஷயம். இப்போலாம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சினிமாவுக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆசை இருந்தால் கூட முதல்ல அவள் சொல்லட்டும், நம்ம கூப்பிட்டா அவள் ஏதாவது நம்மளை தப்பாக நினச்சிட போகிறா, இல்லைனா அவளுடைய பேர் கேட்டால் இவர் கூப்பிடுவாரா சினிமாவுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி காதலர்களுக்குள்ளே வந்து கேட்டால் சினிமாவுக்கு போகிறதே வந்து ஒரு போராட்டமாக இருக்கும். அப்பா பார்த்துருவாரோ, அண்ணன் பார்த்துருவாரோ, சித்தப்பா பார்த்துருவாரோ, பெரியப்பா பார்த்துருவாரோ, இப்படி ஒரு போராட்டம் இருந்தது. அதுதான் காதல். கடைசி வரைக்கும் சினிமாவுக்கு போகாமே வந்து அப்படியே காதலை பிரிஞ்சு போனவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு எனக்கு குறுக்குன்னு பார்க்காதீங்க, சொல்கிறேன் நான். சினிமாவுக்கு போகிறதுன்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் சார். பொது இடம் தானே சினிமான்றது. பொது இடத்துல ஒரு 100 பேர் மத்தியில் போய் அங்கே உட்காருதுன்றதே ஒரு பெரிய வந்து விஷயம். ஆனால் இன்றைக்கி சர்வசாதாரணமாக இருக்குது. சாதாரணமாக ஒரு பீச்சில் நாங்கள் போகிறது தப்புன்னு சொல்ல, பீச்சுக்கு கூட போகலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனித்தனியாக உட்காந்து சொன்னால் அங்கே போய் நீங்கள் சில வந்து பாலியல் ரீதியான வந்து சல்லாபங்களை பண்ணுறது இதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்குறோம் சார். நடக்குது இதெல்லாம். ஒன்று அதுவும் செல் இல்லாத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேமரா எடுத்து தான் எடுக்கணும். இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமாக இருக்குது. அது கூச்சம், குறைஞ்சபட்சம் கூச்சம் கூட இல்லை. யாராவது நம்மளை ஃபோட்டோ எடுத்துருவாங்களா அதை பற்றி கவலை கிடையாது. பைக்கில் உட்காந்துருக்கிற பொண்ணுங்களை பாருங்கள், எதுக்கு மூஞ்ச மூடணும், முகத்தை எதுக்கு மூடணும்? பல பெண்கள் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கேட்டால் சன்லைட்டு வந்து பிடிச்சி கருப்பா, நீ ஏற்கனவே அங்கே வந்து என்ன கலரோ அதான் இருக்க போகுது. ஆனால் முகத்தை மூடிக்கிறது, கண்களை மூடிக்கிறது எப்படி சார் தெரியும்? முகத்தை மூடிக்கிட்டு ஒரு இப்போ ஆண் வந்து பைக்கை ஓட்டிகிட்டு போகிறான், அவன் மூடுறதில்ல. ஆனால் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வந்து தலையை மூடிக்குதுங்க, முகத்தை மூடிக்கின்னு போகும்போது யாருன்னே தெரியறதில்லை. அவங்க பெற்றோர்களே வந்தால் கூட அந்த ஆடையை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா தெரியாது, யாருன்னே தெரியாது. அந்த பையன் எந்த பொண்ணோட போகிறான் தெரியாது. கேட்டால் வந்து சன்லைட்டில் வந்து கருப்பாயிடலாம், மேக்கப் கலைஞர்னு சொல்லிட்டு போகிற கேட்டால் சுதந்திரம்வாங்க. இங்கே அதிகப்படியான சுதந்திரம் காட்டு மிராண்டித்தனம். இங்கே ஒழுக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாத்தியார்கள் செயலற்று போயிட்டாங்க. ஏன்னா குச்சியெல்லாம் பிடிக்கிட்டோம் அவங்ககிட்ட இருந்து. வாத்தியார்களும் டீச்சர்களும் ஒழுக்கத்தை சொல்லவே முடியாது. இன்றைக்கி சொன்னால் மனித உரிமை வந்துடும். போலீஸ்காரன் வந்து கையில் லட்டியே எடுக்க முடியாது, எடுத்தாலும் மனித உரிமை வந்துடும். அப்போ என்ன பண்ணுவான்? இப்படி தான் நடக்கும். அப்போ இதுக்கு என்ன சார்? ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன், வழி இல்லாமல் நான் சொல்கிறேன். கமிஷனர் ஒரு வார்த்தை சொன்னார், புரியும் மொழியில்
என்ன சொல்கிறார், புரிய மொழியில். அது நான் ரொம்ப ஆழமாக போகல, ஏன்னா நீதிமன்றம் வரைக்கும் போனதால நல்லா அதுக்குள்ளே ஆழமாக போய் சொல்ல முடியல. ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் அதை உணர்த்துவோன்னு சொன்னார், அவ்வளோதான். அதிகப்படி வார்த்தை அவ்வளோதான். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு சரிங்களா? எப்படி இப்படி பேசலாம்? அப்போ கிட்டத்தட்ட அப்படி தானே சார். அப்பா வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே திட்டக்கூடாது, பிள்ளை அடிக்கக்கூடாது, அது ஹியூமன் ரைட்ஸ் வந்துடுது. அப்படி தானே ஆயிடுச்சு. கமிஷனர்ன்றவர் இல்லை முதலமைச்சர்ன்றவர் இந்த நாட்டு இந்த இந்த மாநிலத்தோட அப்பா, தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. ஆனால் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து இங்கே சொல்ல முடியாதுன்னு ஆயிடுது இல்லை. அப்படியானே இருக்குது. பார்த்து பார்த்து பேச வேண்டிய பேச்சே. அப்போ எப்படி இருக்கும் சார்? அப்போ இப்போ ரவுடிசம் பண்ணுறவங்களுக்கும் வந்து இந்த மாதிரியான வந்து கிரிமினல்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஊக்கமாயிடுச்சுல்ல. எதை எடுத்து அஜெண்டாவாக பெருசாக எடுத்து பேசணும்னு ஒன்று இருக்குது சார். எல்லாத்தையும் இதெல்லாம் போகிற போக்கு இதெல்லாம் கடந்து போகணும். ஒரு கமிஷனராக இருக்கிறவருக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளிகள் குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு நமக்கு அந்த சுதந்திரத்தை கூட நமக்கு கொடுக்குறது இல்லைல்ல. இதுதான் சொன்ன உடனே கேட்டால் போலீஸுக்கு சொம்படிக்கிறான்னு கூட சொல்லுவாங்க. நான் சொல்கிறது அது கிடையாது. நான் சொல்கிறதே வேறு. கண்டிக்கிற உரிமை இருக்குது. குறைஞ்சபட்சம் நீங்கள் அதுக்காக வந்து மனித உரிமை மீறல்னா நீங்கள் அது கண்டிப்பாக நீங்கள் செய்து தான் ஆகணும். அதை எதிர்த்து பேசி தான் ஆகணும். நீங்களும் பேசுவீங்க, நானும் பேசுவேன். ஆனால் ஒரு வரம்பு இருக்குல்ல. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அதுதான் நான் சொன்னேன். என்றைக்கு வந்து வாத்தியார்கிட்ட கையில் குச்சி வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துட்டோமோ, ஒழுக்கம் பேரண்ட்ஸ்கிட்டையும் ஒழுக்கம் வந்து சொல்லித்தர இடத்துல பேரண்ட்ஸு கிடையாது. எந்த பிள்ளைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பிள்ளைங்களுக்குள்ள ஒரே ஒரு இதான் கேட்டால் 2 லட்ச ரூபா பைக் வாங்கி கொடுத்தானா அவன் நல்லா அப்பேன், இல்லைனா மோசமான அப்பேன். இதுதான் இன்றைக்கி ப்ராக்டிக்கல். அவன் எப்படி ஓட்டுறான், எத்தனை பேருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறான், பாதிப்பு ஏற்படுத்துகிறான், அந்த பைக் வந்து எதுக்கு வாங்குகிறான் நீங்கள் பாருங்கள். எத்தனை விபத்து நம்ம பார்க்குறோம். அந்த டியூக் பைக்குன்னு ஒன்று இருக்குல்ல, வெப்சைட் எப்படி ஓட்டுறானுங்க வண்டியை யாராவது கேட்க முடியுமா? எவ்வளோ ரேஷ் டைம். முன்னாடிலாம் அப்படி கிடையாது சார். பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைனமோ இல்லைனா வந்து போலீஸ் நிறுத்துவாங்க. சைக்கிளில் டைனமோ இல்லைனா போய் நிறுத்தின காலம் இருக்குது. சைக்கிளில் ஒரு டைனமோ இல்லைனா ஒரு ஓரமாக நிறுத்துங்கன்ற அந்த காலகட்டம் இருந்துச்சு. நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி பைக்கு ஓட்டுற விதங்கள் எப்படி இருக்குது, அதில் பின்னாடி பொண்ணை உட்கார வச்சுட்டு ஓட்டுறது, இதெல்லாம் மாறணுன்ற நான். இது ரொம்ப பழமையாக இருக்கும் தான் நான் சொல்கிறது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நான் நல்லது தான் நான் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் பொருந்தும். நாமெல்லாம் முடிஞ்சிச்சு, நம்மலாம் வயசு தாண்டி போயிடுச்சு. இனி வரும் ஜென்ரேஷன் எல்லாம் நீங்களே இப்படி இருக்கீங்கடா, உங்கள் பிள்ளைங்களாம் எப்படி இருக்கும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி யங்ஸ்டரை சொல்கிறேன், நீங்களே இப்படி இருக்கீங்களே, உங்களுக்கு அடுத்து நீங்கள் பெற்றுக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி வளர்ப்பீங்க? அடிப்படை ஒழுக்கம் இங்கே வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேரண்ட்ஸ் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே பொறுப்பு. இந்த விஷயத்தோடு நான் சொல்லுவேன். குற்றவாளி அவன் பிடிச்சிட்டாங்க சார், அவனை தூக்கி கோர்ட்டில் நிற்க வைக்க போகிறாங்க, அது அவன் தூக்கி உள்ள ஜெயிலில் வைக்க போகிறாங்க, அது வேறு. மீண்டும் இந்த குற்றம் நடக்காமல் இருக்குமா? அப்போ என்ன பண்ணோம்? இங்கே முதல் குற்றவாளிகள் வந்து பேரண்ட்ஸ் தான். நான் போல்டாக சொல்வேன். நான் மாணவர்களுக்கு பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும். கண்டிப்பாக தொடர்ச்சியாக பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி.